ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சீவ் சர்ஷா அண்ட் வெரிகா சேனல். நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் ரொம்ப போர் அடிச்சிச்சுனால ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன இடம் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன தெரியுமே, நான் சொல்லிட்டேன். வேணாம், வெயிட் பண்ணு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கிட்டோம். சரி, அவங்க கண்டுபிடிக்கிட்டோம். முதல்ல நம்ம என்ட்ரன்ஸுக்கு போவோம். இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு போய்ட்ருக்கோம். ஹாய் கைஸ், இப்போ இந்த பில்டிங் என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? எனக்கு தெரியும். சரி சொல்லு. அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் இது அண்ணா சென்ட்ரல் லைப்ரரியோட ஒரு சில ஃபீச்சர்ஸை பற்றி சொல்ல போகிறோம். இது நல்லா பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ண நிறைய இடம் இருக்குது. அதனால் பார்க்கிங் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம உள்ளே வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நிறைய தலைவர்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கு. இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக பார்க்கறது 10 minutes மேலே ஆகிடுச்சு. இதெல்லாம் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். நம்ம நாட்டுக்காக போராடினவங்க கஷ்டப்பட்டவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் எழுதிருக்கு. இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 floors இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரையும் சேர்த்து. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பிரெய்லி செக்ஷன் இருக்குது. அது கண்ணு தெரியாதவங்கெல்லாம் படிக்கிற மாதிரி புக்ஸ் இருக்கும். அதுதான் பிரெய்லி செக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6.25 lakhs புக்ஸ் இருக்குது. இதை வந்து எப்போ கட்டினாங்க பார்த்தீங்கன்னா September 15, 2010. இது வந்து பப்ளிக் ஓப்பன் ஆனது September 20, 2010. இதோட பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 3.75 lakh square feet. அப்புறம் அதோட லேண்ட் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 8 acres. இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 o'clockலேருந்து நைட் 8 o'clock வரைக்கும் இருக்கும். அப்புறம் இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி ஏஷியாவில். இந்த லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கூட படிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் தான் இல்லை, நம்மளே ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இடம் இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே ஸ்நாக்ஸ் ஷாப், காஃபி ஷாப்ஸ் தான் இருக்குது. இங்கே லாங் டைமாக ஸ்டே பண்ணி நிறைய படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது நல்லது. இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீ இல்லை, அது ஃப்ரீ தான். அப்புறம் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. அதில் வந்து மொத்தம் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1280 people உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வச்சுருக்காங்க. சில்ட்ரன் செக்ஷன், தமிழுக்குன்னு தனி செக்ஷன், அப்புறம் இங்கிலீஷ்க்கு ஒரு செக்ஷன், இந்த எஜுகேஷன் பண்ணுறது ஒரு செக்ஷன், இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்ருக்கோம். எஸ்கலேட்டரில் இறங்கிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா புக்ஸ் மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க. நிறையா பெருசாக ஹைட்டு வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய விஷயம் எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு ஃப்ளோர்ஸும் இருக்குது. அப்படியே லைனாக எல்லா ஃப்ளோர்ஸும் இருக்குது. இங்கே எஸ்கலேட்டர்லேயும் போகலாம், இல்லைனா லிஃப்ட்டும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, அங்கே ஜூஸு, இந்த ஐஸ்கிரீம், அதெல்லாம் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அங்கெல்லாம் லன்ச்சு இங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் எஸ்கலேட்டர்லேருந்து நாங்கள் மேலே போய்ட்ருக்கோம். டேடி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஆங்கிள் எடுத்துகிட்டு வராரு. அப்புறம் நாங்கள் ஜாலியாக டேடிக்கு ஹாய் பாய் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கிளம்புனோம். எல்லா இடமும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, காரிடார்ஸ்லாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்ஸ் செக்ஷனுக்கு போய் படிக்க போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நேம் எழுதி சைன் போட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க, இந்த சின்ன பசங்க பார்க்குற கார்ட்டூன்ஸ் மாதிரி. அதுவும் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரி பண்ணோம் எங்கள் பேரை போட்டு. அப்போ நம்மளுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே, நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அப்புறம் இது வந்து சில்ட்ரன் செக்ஷனு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிடிச்ச நிறைய அனிமேஷன் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி ராபின்சன் க்ரூசோ நிறைய புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸான புக்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஹாரர் மாதிரியான புக்ஸ் இருந்துச்சு, இந்த அட்வென்ச்சர்ஸ் மாதிரி புக்ஸ் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. நாங்கள் இந்த வீடியோ ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து படித்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.